டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியாகும் படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வசூல் வேட்டை படங்களாக மாறி வருகின்றன. இந்த நிலையில் ரன்பீர் கபூருடன் இணைந்து அவர் நடித்த அனிமல் திரைப்படம் 900 கோடி வசூலை ஈட்டியது. கடந்த ஆண்டு இறுதியில் அல்லு அர்ஜுனுடன் அவர் இணைந்து நடித்த புஷ்பா 2 திரைப்படம் 1800 கோடிக்கும் அதிகமான வசூலை அள்ளியது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் ஹிந்தியில் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள ஷாவா திரைப்படம் பிரம்மாண்ட பொருட்செலவில் சத்ரபதி சாம்பாஜி மகாராஜின் வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி படமாக உருவாகி ரசிகர்களை தியேட்டரில் கட்டி போட்டு வருகிறது. பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியான சாவா திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகி அதிகாலை காட்சியே அரங்கு நிறைந்த காட்சிகளாக மாறி உள்ள நிலையில் பாலிவுட்டுக்கு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை இந்த படம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் படம் ஸ்பெக்டாகுலர் என்றும் 4.5 ஸ்டார் ரேட்டிங்கை பாலிவுட்டின் பிரபல விமர்சகரான தரன் ஆதர்ஷ் கொடுத்திருக்கிறார். லக்ஷ்மணன் உத்தேக்கர் இயக்கத்தில் விக்கி கௌஷல், ராஷ்மிகா மந்தனா, அக்ஷய் கண்ணா, அவுஷுதோஷ் ராணா உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்துள்ளனர். இந்திய வரலாற்றையும் இந்திய மன்னர்களின் வீரத்தையும் வஞ்சத்தால் வீழ்த்திய தியாக கதையையும் சிறப்பாக திரையில் கொண்டு வந்து அசத்தி உள்ளனர் என தரன் ஆதர்ஷ் விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள தியேட்டர்களில் முதல் நாள் காட்சியில் ரசிகர்கள் அனைவரும் விக்கி கௌஷலின் ஓப்பனிங் சீனை தங்களது மொபைல் போனில் படமெடுக்கும் வீடியோவை ஷேர் செய்து ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். படம் ரொம்பவே சிறப்பாக உள்ளது என்றும் இந்த ஆண்டின் மெகா பிளாக் பஸ்டர் என்றும் பதிவிட்டு வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.